Good evening, everyone. So, இன்னைக்கு market view வந்து பார்க்கலாம். So, in case of Nifty as well as in Bank Nifty, நம்ம ஆல்ரெடி ஒரு கேப் வந்து ஃபில் ஆகும்ட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேப் ஃபில் ஆகும் இன்னைக்கும் வி எக்ஸ்பெக்டட். பட் இன் கேஸ் ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டி காமிக்கிறேன். ஸோ நிஃப்டியில வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கேப் வந்துட்டு இது வரைக்கும் இருக்கு. காலையில கேப் டவுன் ஓப்பனிங் வந்து அந்த கேப் ஃபில் ஆயிட்டு டக்குன்னு இட் ரிவர்ஸ்ட். So gap filling is over. The gap filling opportunity in Nifty is over. Okay. And also, நமக்கு trading opportunity intraday basisல பாத்தீங்கன்னா pattern எதுவும் பெருசா இல்ல. pattern break out எதுவும் நமக்கு இங்க பெருசா pattern related trade இல்ல. பட் நமக்கு அந்த gap filling ஆனோம்னா டக்குன்னு அந்த ரிவர்சல் மட்டும் தான் நமக்கு இருக்கு. And also நமக்கு அந்த all time high levelல இருந்து திரும்ப ஒரு rejection. So this is the view of Nifty. ஸோ இதுல வந்துட்டு நம்ம சின்ன ட்ரேட் வேணும்னா இந்த இடத்துல எடுத்துருந்துருக்கலாம். ஒரு சின்ன பேட்டர்னிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல வேணும்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் ரொம்ப பெரிய ட்ரேட் இண்டெக்ஸ்ல பேட்டர்ன் வச்சு இல்ல ஜோன் வச்சு இருந்துதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ஏன்னா இங்க இருந்து டக்குன்னு ரிவர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ சின்ஸ் இட் இஸ் அட் ஆல் டைம் ஹை லெவல், சப்ளை ஜோன்லாம் எதுவும் இல்லை, டிமாண்ட் ஜோனும் பக்கத்துல எதுவும் இல்லை. இந்த குரூஷியல் லெவல் ஒன்று இருக்கு, அங்கேயே ரொம்ப நாளா ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு குட்டி ட்ரேடை தவிர இண்டெக்ஸ்ல வேற எந்த ட்ரேடும் இன்னைக்கு, அதாவது நிஃப்டில இன்னைக்கு வேற எந்த ட்ரேடுமே இல்லை. In case of Bank Nifty as well, we don't have any high accuracy trade setup today. So இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்டர்ன் பிரேக் அவுட், தட்ஸ் ஆல். அதுவும் பெரிய மூமெண்ட் தான் கேட்டீங்கன்னா இல்ல. என்னோட வியூ படி till the election is over, இண்டெக்ஸை விட ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்றது கம்பேரிட்டிவ்லி வெரி சேஃபர். அண்ட் ஆல்சோ ஸ்டாக்ஸ்ல வந்து எஃப்என்டோ செக்மெண்ட்ல ட்ரேட் பண்றது ரிஸ்கின்னு தோணுச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு இண்டெக்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ரொம்ப வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸ்டாக்ஸ் வந்து மீன் வைல் அட்லீஸ்ட் இந்த 1 month ஸ்விங் ட்ரேடிங் ஆச்சும் ட்ரை பண்ணலாம் ஃபார் அ சேஃபர் சைட், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் எஃப்என்டோ. ஸோ இங்கேயுமே நமக்கு கேப் வந்து இது ஃபுல்லா ஃபில் ஆகல. ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபுல் கேப் இன்னும் ஃபில் ஆகல. ஸோ இன்னும் கேப் இருக்கு. இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு இட் கேவ் அ வெரி குட் மொமெண்டம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல புல்லிஷ் மூவ் காமிக்கிறதுனால நமக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து ஸ்டார்டட் மூவிங் அப் வெரி வெல். ஸோ டுடே ஆல்சோ ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸ் ஒன்லி. ஸோ ஐ டுக் 3 trades. ஸோ 4 trades ஆக்சுவலி. அதில் வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட், சாரி 5 trades. சாரி, விப்ரோ அண்ட் கோல் இந்தியா வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ அது ரெண்டு ட்ரேட்லயும் மொமெண்டம் எனக்கு பெட்டரா கிடைக்கல. ஸோ டெக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் டிசிஎஸ். இதுல டிசிஎஸ் வந்துட்டு ஆல்ரெடி வாஸ் ஹோல்டிங் த ட்ரேடிங் பொசிஷன். ஸோ அதனால டிசிஎஸ் வந்துட்டு இட்ஸ் அ பொசிஷனல் ட்ரேட். ஸோ டிசிஎஸ் நான் ஆல்ரெடி ஐ ஹாவ் அப்டேட்டட் இந்த சேனல் ஆஸ் வெல் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு ஜோன்ல இருந்ததுன்ட்டு. ஸோ அப்பவே ஐ ஹாவ் டேக்கன். ஸோ அதுல இருந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சது. ஸோ தட் கேவ் மீ அ ப்ராஃபிட். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப நாளா ஐ எம் ஃபோக்கஸிங் தி ஸ்டாக். ஏன்னா வந்து இட் ஹேஸ் வெரி குட் ஸ்கோப் டு மூவ் அப். உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நத்திங் இஸ் தேர் டு ஸ்டாப் த மூவ். அண்ட் ஆல்சோ நிறைய கேப்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டு இருக்கேன். பொசிஷனலுக்கும் ஐம் ஹோல்டிங். இன்ட்ராடே பேசிஸ்லயும் வந்துட்டு அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரப்பெல்லாம் ஐம் என்டரிங். சொல்லி அந்த குட்டி மொமெண்டம் கேப்சர் பண்றதுக்காக. ஸோ டுடே ஆல்சோ ஐ என்டர்ட். இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தது. இன்னும் இது வந்துட்டு ஸ்டில் ஸ்கோப் இஸ் தேர். அதனால இன்ட்ராடே பேசிஸ்ல அடுத்த 1 வீக்குக்கு எப்போ நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே இது என்டர் ஆகிறதுக்கு ஏத்த ஸ்டாக். ஏன்னா பொசிஷனலா இட் இஸ் வெரி குட். ஸோ அதனால புல்லிஷ் மூவ் வரதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகம். இங்க பாருங்க கேப் வேற இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ இங்க வந்து அட் திஸ் பாயிண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் ஸ்மால் ரிஜெக்ஷன். ஸோ அதனால இதுவுமே நான் சின்ன ப்ராஃபிட்ல வந்து ஐ எக்ஸிட்டட் திஸ் ட்ரேட். ஸோ 3 ட்ரேடுமே வந்து ஐ எக்ஸிட்டட் அட் ஸ்மால் ப்ராஃபிட். விப்ரோ அண்ட் கோல் இந்தியா வந்துட்டு பை மிஸ்டேக் ஐ என்டர். நான் கோல் இந்தியாவில் சப்ளை ஜோன் இருக்கிறத பார்க்காம என்டர் ஆயிட்டேன். ஸோ ஆஃப்டர் நோட்டிசிங் இட் அதை நான் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாவே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இட் கேவ் வெரி குட் மூவ்மெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஜோன்ல இருந்து ரியாக்ட் ஆகுது. ஐடி இண்டெக்ஸ், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ ரியாக்டிங் ஃப்ரம் த ஜோன். ஸோ இட்ஸ் அ பொசிஷனல் ட்ரேட். ஐ வாஸ் ஹோல்டிங் ஃபார் சோ லாங். ஸோ இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே நான் வந்து வெளில வந்துட்டேன்.
ஸோ அதுக்கு மேல வச்சிருக்க ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா ரைட் நோ அது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏரியா. ஐ வில் நாட் சே திஸ் இஸ் சப்ளை ஜோன் ஆக்சுவலி. ஸோ வை திஸ் இஸ் அ செல்லிங் ப்ரெஷர் ஏரியா? பிகாஸ் நான் இந்த கேப் ஃபில் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இங்க ஒரு குட்டி கேப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபில் ஆகும்னு எதிர்பார்த்தேன். அது ஃபில் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ஸ்மால் புல் பேக். இன்னொரு தடவை ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துட்டு போகும் அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ அதனால வந்து திரும்ப புல் பேக் வரப்போ என்டர் ஆயிக்கலாம். ஸோ அதனால இந்த கேப் ஃபில் ஆனதுனால இன்னைக்கு அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் காமிச்சிட்டேன். ஸோ ஒன் மோர் ட்ரேட் ஃபார் டுடே இஸ் டெக் மஹேந்திரா. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இட் வாஸ் கோயிங் வெரி வெல். ஸோ ஐடி ஸ்டாக்ஸை வந்துட்டு ஐ கான்சென்ட்ரேட்டட். இது நான் நேற்று சொன்ன மாதிரியே இந்த ஸ்க்ரீனர்ல தான் நான் இன்னைக்கும் பார்த்தேன். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு வி டூ ஹாவ் அ ஸ்க்ரீனர் இன் ஆப்ஸ்ட்ரா. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து 1500. ஸோ இதுல வந்து யூஸ்வலாவே ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் bullish trades, maybe like bearish trades only if the market is extremely bearish, that to index stocks la mostly I will go for bullish trades. Reason, எப்பவுமே demand zone நல்லா வேலை செய்யும் than supply zone in case of stocks. Okay, அதனால நான் ஸ்டாக்ஸ்ல demand zone related trades, demand zone hit or demand zoneல consolidate ஆயிட்டு ஒரு pattern breakout, ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்றதுனால நான் ஸ்டாக்ஸ்ல புல்லிஷ்மும் இருக்கிற ட்ரேட்ஸ் மட்டும் ஐ வில் ஃபோக்கஸ். ஸோ இன்னைக்கு பாருங்க, நான் சொன்ன விப்ரோ, டிசிஎஸ், ஓகே, பிஎன்பி ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டேக். ஆனா ஆல்ரெடி ஒரு 4 ட்ரேட் எடுத்துட்டேன், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு அதை நான் எடுக்கல. ஆக்சுவலி பிஎன்பி நல்லா இருந்தது அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ஆல்சோ வாஸ் குட். இது 2 ட்ரேடும் நான் கண்ணு முன்னாடியே நல்லா போச்சு. பட் ஐ வாஸ் நாட் டேக்கிங், பட் ஐ என்டர்ட் இன் ஈக்விட்டி. ஈக்விட்டியில மட்டும் எடுத்துக்கிட்டேன், எஃப்என்டோ ட்ரை பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பொசிஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணதுனால ஓவர் ட்ரேடிங் ஆயிடும், brokerage and சார்ஜஸே நிறைய போயிடும். ஸோ அதனால ஸோ இன் திஸ் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதி ஏர்டெல் ஆல்சோ வெரி குட். பாரதி ஏர்டெல், பிஎன்பி, ஆக்சிஸ் பேங்க், இந்த எல்லா நல்ல ட்ரேட்ஸும் இங்க இருந்தே நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். இங்கே அந்த புல்லிஷ் கிராஸ் ஓவர் வருது. புல்லிஷ் கிராஸ் ஓவர்னா என்ன? சடனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுது, த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து புல்லிஷ் சைட்ல போடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து அந்த நீங்க ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் பேட்டர்ன் பாருங்க, ஜோன் பாருங்க, எது வேணாலும் பார்க்கலாம். மொமெண்டம், வால்யூம் இல்லைன்னா அது மூவ் ஆகாது. ஸோ ஸ்டாக்ஸுக்கு கண்டிப்பா நீங்க இங்க வந்து பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா தான் இன்ட்ராடேக்கு சேஃப். வால்யூம் வேணும், நாம எடுக்கிறோம், வால்யூம் வேணும், எஃப்என்டோட மொமெண்டம் வேணும். நீங்க எடுத்து ரொம்ப நாளெல்லாம் வச்சிருக்க முடியாது. ஸோ அதனால இதுல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் சேஃப். வால்யூம் செக் பண்றது இன்னும் என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் யூ கேன் கன்சிடர். வால்யூம் இண்டிகேட்டர் நிறைய இருக்கு, பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டரா ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மச் பெட்டர். ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு இருந்த மோஸ்ட் ஆஃப் த புல்லிஷ் ஸ்டாக்ஸ் நீங்க டாப் கெய்னர்ஸ்ல போய் கூட பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த புல்லிஷ் ஸ்டாக்ஸ் இதுல வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இதுவே உங்களுக்கு போதும் இல்லைங்களா டு ஸ்கிரீன் த ஸ்டாக்ஸ். ரொம்ப நிறைய இருந்தாலும் ஆக்சுவலி ட்ரேடிங்க்கு வந்து நீங்க ஃபில்டர் பண்றது இன்னும் கஷ்டமாயிடும். இது வந்து கரெக்டா லைக் ஒரு 10 to 20 லிஸ்ட் வரதுனால இன்னும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் ஹியர் ஒன்லி ஐ கம்பேர்ட் அண்ட் டுக் த ஸ்டாக்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆக்சிஸ் பேங்க் ஆல்சோ வாஸ் வெரி குட். ஸோ இண்டெக்ஸுமே பாருங்க வருது. நீங்க இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கிறப்ப கூட ஒரு புல்லிஷ் வியூக்கு எடுக்கிறீங்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க புல்லிஷ் கிராஸ் ஓவர் இருந்ததுன்னா கான்ட்ராக்ட் சடனா புல்லிஷ் சைடு பிளேஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இதை நீங்க ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். பட் சம்டைம்ஸ் வராம கூட இருக்கும், அதுக்காக நீங்க ட்ரேட் எடுக்க வேணாம்னு நான் சொல்ல வரல. வந்திருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்றேன்.